பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 121வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களை காப்பாத்துறேன், நான் உங்களை பாதுகாத்து கொள்றேன்ப்பா, உன் போக்கையும் வரத்தையும் சொல்றாருங்க. உன் போக்கையும் வரத்தையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏன்னா அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும்னு சொல்லி வசனமே சொல்லுதுங்க. ஏசப்பா நமக்கு முன்னாடி போனோம், நம்மளை ஏசப்பா முன்னாடி போகிறதுக்கு உடனுங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், பரிசுத்தமாக வாழணும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் பைபிள் படிச்சுட்டு போகிறீங்களா, ப்ரேயர் பண்ணிட்டு போகிறீங்களா, கொஞ்சம் யோசிச்சு போகிறீங்களா, வேலைக்கு ஸ்கூலுக்கு இது டைம் இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சாக்கு சொல்கிறோங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கவே மாட்டோங்க. ஆனால் ஏசப்பா மட்டும் என் குடும்பத்தை, எங்கள் அம்மா அப்பாவை, என் ஃப்ரெண்ட்ஸை, என் சொந்தக்காரங்களை, என்ன என் காரியங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எனக்கு எல்லாத்தையும் செய்யணும் ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலை வேலையில் செய்ய போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் விசுவாசமாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. ஏசப்பாக்கு பிடிச்சமான ஒரு பிள்ளையை நீங்கள் வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் வசனத்தின்படி வாழ்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஏசப்பா உங்களை ஒப்பு கொடுத்து பைபிள் வசனத்தின்படி வாழ்றதுக்கு நீங்கள் தயாரா? அப்போ எண்ணி முடியாத அற்புதமான காரியத்தை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.